Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 777 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல விவி நம்ம ஆளுங்க கடைசியா அவளை விட்டுட்டு போகும்போது நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு அந்த சிம்பிள் கையில இருக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை யாராலையும் உடச்சிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஐ மீன் அந்த சிம்பிளை காமிச்சிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு அதான் மீனிங். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சந்தோஷப்படுவா. மறுபடியும் அவங்களை எப்படியாச்சும் மீட் பண்ணுன்னு இகாரம் கீழே கடந்து கதறிட்டு இருப்பான். ஏன்னா மேல நின்றுட்டு இருக்கா. ஏதாச்சும் ஸ்டேஞ்சா நடந்து திடீர்னு அவளை லபக்குன்னு தூக்கிட்டு போயிருச்சுன்னா அதனால பீதி. ஆனா அதுக்குன்னு எப்படியெல்லாம் யோசிப்பான் தெரியுமா? அவனாச்சும் தூரத்துல இருந்து ஸ்னைப்பரை வச்சு சுட்டான்னா, அப்படி இல்லாம நிலால இருந்து ஏதாச்சும் எரிக்கல் வந்து விழுந்துருச்சுன்னா பொசுகுன்னு பொட்டுன்னு செத்து போயிருவாளே. அட நாசமா போனவனே. கவலை இருக்கலாம், ஆனா இதெல்லாம் ஓவர் கவலை. வெள்ள என்ன சொல்லுவா, விவி ஆல்ரெடி பைரட்டா இருந்தவ, அவளுக்கு எல்லாம் பயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, அவ இப்படித்தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்லுவான். பக்கத்துல நேவி ஷிப் வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பேசினா புடிச்சிட்டு போயிருவாங்க. பேசாமறான்னு வண்டையா திட்டுவான். இன்னொரு மேட்டர் என்னன்னா, கிங்குமே இவங்க கூட தான் வராரு. அவருக்கு உடம்பு சரியில்லை போல, வயசாயிருச்சு இல்ல, முடியலன்னா கப்பலை திருப்பிலான்னு கூட சொல்லுவானுங்க. ஆனா இப்ப இவங்க மரி ஜாய்ஸ்க்கு போறது ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு. இவருக்கு என்னன்னா, ரோபினை மீட் பண்ணதுல இருந்து வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட நாக்கப்புடுங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கணும்னு அன்னையில இருந்தே முடிவு பண்ணாரு. அதுக்கு இன்னைக்கு தான் வாய்ப்பும் கிடைச்சிருக்குது. அதனால கேட்டே தீரணும், நான் வந்தே தீருவேன்னு மனுஷன் ஒத்த கால நிப்பான். அதுவும் எதை பத்தினா அந்த பானகிளிஃபை பத்தி தான். அதுக்காக இந்த ரிவரியை எப்படியாச்சும் அவர் மீட் பண்ணியே ஆகணும். அட வேற ஒண்ணும் இல்ல, உலகத்துல இருக்க கிங்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு மரி ஜாய்ஸ்ல ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஒன்று வைப்பானுங்க. அந்த இடத்துல தான் அவங்கவுங்க குறைகள் நிறைகள் பஞ்சாயத்துகள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. அந்த இடத்துல இந்த மேட்டரை பத்தி கேட்டாதான் கரெக்டா இருக்கும்னு இவரு நினைக்கிறாரு. இப்படி இங்க இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்ம விவி என்ன பண்ணிடுவா, மேல இருந்து ஒரு ஜம்ப் அடிச்சிருவா. அவ்வளவுதான், இகாரம்க்கு உயிரே போயிருச்சு. ஐயோ கீழே விழுந்து மண்டை உடைய போது, ஆஹா ஓஹோன்னு காட்டு கத்தி ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணிடுவான். ஆனா அவ ஸ்விம்மிங் பூல்ல உதிக்கிற மாதிரி அழகா ஒரு ரொட்டேஷனை போட்டு ஜம்முன்னு லேண்ட் ஆயிருவா. விவி என்ன பண்ணாலும் அவனுக்கு திக்குன்னு இருக்குது போல. எல்லாம் இகாரத்தை பார்த்து விழுந்து சிரிப்பாங்க. பின்ன பாதுகாக்கிறங்கிற பேர்ல இப்படி பயந்து நடுங்கிட்டு இருந்தானா என்ன பண்றது? பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அவன் மேல பாசம் போகல. அதனாலதான் இவ்வளவு கவலை. அவ டேடி எப்படி இருக்காரு என்னன்னு போய் விசாரிப்பா. ஆனா அவங்க டேடிக்கு எப்படியாச்சும் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. அப்பந்தானே அடுத்தவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அரபாஸ்டா கண்ட்ரியை மொத்தமா ஆளுவாங்க. விவிக்கு கடுப்பாயிரும். பின்ன நலம் விசாரிக்க வந்தா அந்த கேப்ல நீ நலந்தானா வாசிக்க பாக்குறீல, பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன்ட்டு போவாளா? அட ஏகப்பட்ட ஒரு போட்டோ இருக்கு, யாராச்சும் ஒருத்தரை செலக்ட் பண்ணுன்னு சொன்னா தூக்கி குப்பையில போடுங்கப்பா. இப்படி இவங்களோட ஜேர்னி நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணி ஈஸ்ட் ப்ளூல இருக்க அந்த ரோக் டவுனை காட்டுறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ரிவரிக்கு போவாங்களே கிங்ஸுங்க, அந்த மாதிரி பெரிய ராயல் ஃபேமிலிஸ் தங்குறதுக்காகவே ஒரு ஹோட்டல் ஒன்னு கட்டி வச்சிருப்பானுங்க. அவனுங்க போறதே 4 வருஷத்துக்கு ஒரு டைம். அதுலயும் நம்ம கோப்ராக்கெல்லாம் இப்போ அப்போன்னு இழுத்துட்டு இருக்குது. அதுக்காக இவ்வளவு பெரிய ஹோட்டல், எல்லா இடமும் பார்த்தா அப்படியே பல தகன்னு மின்னும். அப்ப அந்த இடத்துக்கு கோவா கிங்டமோட குயின் சல்லிங்கிறவங்க அவங்க ஹஸ்பண்டோட வந்திருப்பாங்க. அதாவது கிங்கும் குயினும். இந்த இடம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா கிங்குக்கு அந்த அளவுக்கு ஸ்பெஷலாலாம் தெரியல. ஆனா இந்த இடத்துல இருந்து பார்த்தா கோல்டு ரோச்சர் எக்ஸிக்யூட் பண்ணாங்களே ஸ்கெஃபோல்டு, அந்த இடம் கிளீனா தெரியும். அப்ப வேலைக்காரங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்களே, ரெஸ்ட் எடுங்கன்னு தான் சொல்லுவானுங்க. அப்ப அந்த கிங் ஸ்டெல்லிங்கிறவன் உங்களை பார்த்தா எனக்கு கண்ணு கூசுது, ஒழுங்கா இங்க இருந்து ஓடினடா குப்பையலாம்பா, அவனு அடிச்சு புரண்டு ஓடிடுவானுங்க. இங்காச்சே எதிர்த்து எதுவும் பேச முடியாது, செருப்பை பிச்சிருவானுங்க. அதுக்கு பயந்தே விழுந்தடிச்சு ஓடிடுவானுங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எதுக்கு ஏங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. என்னன்னா எல்லா கண்ட்ரிலையுமே இந்த டைம் கொஞ்சம் சலசலப்பு இருக்கதான் செய்யும். ஏன் அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த ஹோலி லேண்டான மரி ஜாய்ஸ்ல, அதுதான் சென்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு வைங்க, அங்க ஒரு பேரமவுண்ட் மீட்டிங் ஒன்று வைப்பானுங்க. அதுக்காக உலகம் பூரா இருக்க ஒரு 50 நேஷன்ஸோட லீடர்ஸுங்க, அதாவது கிங்குங்க வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு அவங்க நாட்டோட நிலைமை எப்படி இருக்குது, இந்த வேர்ல்டோட நிலைமை இப்படி இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனை வருதா, அப்படி பிரச்சனை வந்தா அதை சரி பண்ண ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம், அப்படி இப்படின்னு ஒரு பயங்கர அருமையான ஒரு மீட்டிங்கை போடுவாங்கன்னு வைங்க. இப்ப பாக்குறீங்களே இவனுங்க எல்லாருமே அந்த மீட்டிங்க வரவனுங்க தான். இதுல பஞ்சாயத்து என்னன்னா, ஒருத்தன் 2 பேர் வந்தாலே எதுக்குமே ஒத்துக்க மாட்டானுங்க. 50 பேர் வந்தானுங்கன்னா எப்படி இருக்கும்? நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற போட்டி தான். ஒரு டைம் மீட்டிங் ஸ்மூத்தா இருந்தது இல்ல. ஆனா அங்க வந்த சேஃப்டி இருக்கும். ஏன்னா அதுக்காக ஏகப்பட்ட நேவி சோல்ஜர்ஸ பாதுகாப்புக்காண்டி வச்சிருப்பானுங்க. அதே நேரம் வெஸ்ட் ப்ளூல இருக்க கனோ கிங்டம் காட்டுறாங்க. அங்க இருக்க அப்போசுய் ஆர்மியோட லீடர் வேற யாரும் இல்ல, நம்ம டான் சிஞ்சாவோ தான். ஆனா இப்போ நியூ லீடரா இருக்கிறது சாயி. பட் அவன் இன்னும் வந்து சேரல. அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த டோஃப்ளமிங் ஒரு கால்ல அவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, இவங்களோட எனிமிக்கு, அதாவது அப்போசுய் ஆர்மியோட எதிராளிகளுக்கு வெப்பன்ஸுங்க சப்ளை பண்ணிட்டு இருந்ததுனால இவங்களால அவங்க கூட போட்டி போட்டு சண்டை போட முடியல. ஆனா இப்போ நம்ம ஸ்டார் ஹேட் அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். சோ எனிமிஸால வெப்பனை வாங்க முடியாது. அதனால இவங்களோட போரும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இவங்க ரிவரியை போய் மீட் பண்ணலாம்ல. மீட் பண்ணி ஏகப்பட்ட விஷயத்தை பத்தி பேசணுங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்படியே கட் பண்ணா சீ ஃப்ளோருக்கு அடியில இருக்க யூகோ கிங்டம் காட்டுறாங்க. அதான் ஃபிஷ்மேன் ஐலாண்டு. அங்கேயும் எல்லா பிரச்சனையும் ஓவர். அங்க இருக்கிற பிரின்சஸ் ஷிரவோஷிக்கு என்ன கவலைனா,
நம்ம லூஃபி நெக்ஸ்ட் டைம் இவளை மீட் பண்ணும்போது லேண்ட்ல இருக்க ஃபாரஸ்ட்டுக்கு இவளை கூப்பிட்டு போறதா சொல்லியிருந்தான். ஆனா இப்போ இவ மரி ஜாய்ஸ்க்கு போக வேண்டிய நிலைமை. அப்படி இருக்கும்போது லூஃபி இல்லாம நான் எப்படி போவேன்னு பயப்படுவா. ஆக்சுவலா இவ போய் ஆகணும். இவ கூட இவளோட பிரதர்ஸுங்க நெப்டியூன் ஆர்மி எல்லாருமே வருவாங்க. அவளுக்கு கவலை லூஃபி வந்தா நல்லா இருக்குமேன்னு. அதனால தேம்பி அழுவா. அவளோட பிரதர்ஸுங்க எல்லாம் என்ன சொல்லுவானுங்கன்னா பேசாம இவளை விட்டுட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் எல்லாருமே ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஃபிஷ்மேல் ஐலாண்ட மேல கொண்டு போயிடலான்னு. இப்ப சி லெவலுக்கு கீழே இருக்காங்க, சி லெவலுக்கு மேல லேண்ட்ல. நெப்டியூனுக்கு என்ன பயம்னா இவங்கள பார்த்து மனுஷங்க பயந்துடக்கூடாது, அவ்வளவுதான். இன்னும் ஷிரகோஷி அழுதுகிட்டே இருந்த உடனே அவன் அண்ணன் உசுப்பேத்தி விடுவான். என்னன்னா கடைசியா இவ லூஃபியை மீட் பண்ணும்போது எப்ப பார்த்தாலும் இப்படியே அழுதுகிட்டே இருக்கேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கு இவன் நான் நெக்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணும்போது இந்த மாதிரி அழமாட்டேன், ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு பிரேவான தைரியமான பொண்ணா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டைம் வந்து அவங்க அம்மாவோட கிரேவுக்கு போகணுங்கிறது தான் அவளோட பெரிய ஆசை. அதை லூஃபி நிறைவேற்றிட்டான். அடுத்த டைமும் இங்க தான் போகணுமான்னு கேட்டா இல்ல, அதை விட ரொம்ப தூரம் போகணும்னு சொல்லியிருப்பான். எதுக்குன்னா அந்த மேல இருக்கிறதே ஒரிஜினல் ஃபாரஸ்ட், அங்க போகணும்னு ஆசை. அங்க நான் கூட்டு போறேன்னு இருப்பான். உடனே அத்தனை பேரும் சத்தியம் பண்ணிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இப்ப மேட்டர் என்னன்னா இவங்க அம்மா ஒட்டஹிமேக்கு வந்து இந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா அவங்க பல வருஷமா கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் மக்களையும் ஃபிஷ்மேன்ஸையும் ஒன்னா சேர்க்கணும்னு அவங்க உயிரியே தியாகம் பண்ணியிருக்காங்க. இப்பதான் அதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்குது. இந்த டைம்லங்கும் போது இப்படி அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தானா அப்புறம் அவங்க அம்மாவோட ஆசையெல்லாம் நிறைவேறாம போயிருமில்ல. எப்படி சென்டிமெண்டாலாம் பேசி அவளை வான்னு சொல்லி கூட்டு போவாங்க. அப்படியே கட் பண்ண நம்மளுக்கு ஜோவை விட்டு ஒரு வழியா கிளம்பியாச்சு. என்ன எல்லாம் கேராகி போய் சும்மா பேன்னு கிடப்பாங்க. லூஃபி மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பான். ஏன் அப்படின்னா மேல இருந்து குதிச்சிட்டான்ல, அந்த கிருகிருப்பு நமி எல்லாம் பச்சை பச்சையா திட்டுவா. பெக்கோம்ஸ் நீ பார்த்த வேலைக்கு நான் உன்னைய பழி வாங்காம விட மாட்டேன்டான்னு சபதம் எடுப்பான். அதே நேரம் நம்ம ப்ரூக்குக்கு உயிர் உடம்புல இல்ல வெளியில சுத்திக்கிட்டு இருக்குது. பெட்ரோ எல்லாம் அவ்வளவு தைரியமானவன், எப்ப பார்த்தாலும் மரத்து மேல நின்றுட்டு இருக்கதான் அவன் வேலையே. ஆனா அவனே பயந்து நடிக்கிட்டு இருக்கான். இப்படி மொத்த வேட்டையுமே ஒரு வழி பண்ணிட்டான்னு வைங்க. அந்த டைமுங்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து கேரட் அடிச்சு புரண்டு வெளியில வருவா. அவளை காமிச்சு பாத்தியா துருன்னு இருக்கா, நீங்க பாருங்க இப்படி சொங்கி மாதிரி இருக்கீங்களேமா. அவ ஆக்சுவலா அந்த குரங்கு கிட்ட சொல்லிட்டு கிளம்பினால நேரா இவங்களுக்கு தெரியாம கப்பல்ல வந்து உட்கார்ந்துட்டா போல. அதுக்கப்புறம் தான் லூஃபிகே ஸ்ட்ரைக்காவும் இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அப்படியே பச்சை புள்ள மாதிரி கண்ணை சுமிட்டுவா. அவ்வளவுதான் அத்தனை பேரும் பேபேன்னு காட்டு கத்திட்டு இருப்பாங்க. சரி இதுக்கப்புறம் அந்த ஹோல் கேக் ஐலாண்டுக்கு போய் என்னென்னலாம் அட்டோலியம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.